Good evening. This is Dr. Vinita once again from Teja Hospital, Ambattur. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். ரொம்ப காமனா நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம் கூட இதுவும். ஸோ மலச்சிக்கல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு காமன் தாட் இருக்கும். மலச்சிக்கல்னா என்ன அப்படின்னா, ஒரு 2-3 நாளா எனக்கு மோஷன் போகாம இருக்கு, நான் வந்து டாய்லெட் போகவே இல்லை, அப்படி இல்லை அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப டைட்டா போகுது, எனக்கு எப்போ போனாலும் வந்து டைட்டா போகுது, எவ்ரிடே போறேன் ஆனா எவ்ரிடே எனக்கு டைட்டா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கம்ப்ளைண்ட். அப்படி இல்லையா, ரெண்டாவது வந்துட்டு எனக்கு 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து மோஷன் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இதுதான் கான்ஸ்டிபேஷன், இதுதான் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்குன்னு வந்து ஒரு கிரைட்டீரியா இருக்கு நமக்கு. இப்போ மலச்சிக்கல்னா என்ன, இதுதான் மலச்சிக்கலா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்றேன், அது உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா நீங்க அதை இது கூட கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு, ஒரு வாரத்துல, அதாவது ஒரு வாரத்துல 7 நாளைக்குள்ள நமக்கு லெஸ் தென் 3 டைம்ஸ் மோஷன் பாஸ் பண்றது, அதாவது 3 தடவைக்கும் குறைவா வந்துட்டு நம்ம மோஷன் போறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ரொம்ப டைட்டான ஸ்டூல்ஸ், ரொம்ப ஹார்டான ஒரு ஸ்டூல்ஸ் வந்துட்டு டைட்டா நான் வந்து முக்கி ஸ்டெயின் பண்ணி, அதாவது 25% மேல வந்துட்டு நான் போகும்போது எல்லாமே நான் வந்து ஸ்டெயின் பண்ணி தான் வந்து போறேன் அப்படின்றது ஒரு ரெண்டாவது. தேர்டு, ஹார்டனிங் ஸ்டூல், ரொம்ப கெட்டியான ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு ஸ்டூல் வந்துட்டு நமக்கு பாஸ் ஆகுறது மூணாவது. நாலாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு மோஷன் போகிறதுக்கே கஷ்டமா இருக்கும். அந்த மோஷன் வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் ஆன மாதிரி, எனக்கு வந்து மோஷன் போற மாதிரி இருக்கு ஆனா ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதாவது ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு, எனக்கு வெளியே வரல அப்படின்ற மாதிரி இருக்கிறது ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம் ஹெல்ப் பண்றதுக்காக. ஒரு சில பேர் வந்துட்டு மோஷன் போகும்போது அந்த பெல்விக் மசில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, மோஷன் நமக்கு ஆனல் ஸ்பிங்டர் பக்கத்துல, அதாவது நம்ம ஆசன வாய்க்கு சரௌண்டிங்ல இருக்க டிஷ்யூஸை வந்துட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறது, ப்ரெஸ் பண்ணி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி மோஷன் வெளிவரதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாமே பண்ணுவோம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது 2 கண்டினியூவா 3 மாசமா எனக்கு ரிப்பீட்டடா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இதை நம்ம கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்கிறோம். எதனால நமக்கு மலச்சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தாக்கா, மெயின் ரீசன்ஸ் நம்ம உடம்புல குறைவான அளவு தண்ணி இருக்கு. ரெண்டாவது ரீசன் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்குது. மூணாவது ரீசன்ஸ் நம்ம எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாம, உடற்பயிற்சி அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம, பாடியில எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்த வேலைகள் பாக்குறது, எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாம இருக்கிறது. இந்த 3 மெயினான ரீசன்ஸ் தான் வந்துட்டு நமக்கு மலச்சிக்கலுக்கு முக்கியமான காரணங்களாவே இருந்துட்டு இருக்கு. அதாவது எனக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்துட்டு ஸ்டார்டிங் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ எனக்கு லாங் டைம்ல இருந்துட்டு இருக்கு, மோஷன் ப்ராப்ளம் எனக்கு லாங் டைமா இருக்கு, 6 மாசமா இருக்கு, 1 வருஷமா இருக்கு அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு சில பேருக்கு அந்த இன்டெஸ்டைன், நம்ம பெருங்குடல், மெயினா நமக்கு இந்த மோஷன் எல்லாம் பெருங்குடல்ல இருந்தா பாஸ் ஆகி நமக்கு ரெக்டம்க்கு வருது, அதாவது நம்ம மலத்தை சேகரிச்சு வைக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அதுக்கப்புறமா நமக்கு மோஷன் பாஸ் ஆகும். சோ அந்த மாதிரி நம்மளோட இன்டெஸ்டைன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல அல்சரேஷனோ இந்த மாதிரி வேறு மாதிரியான ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா கூட நமக்கு கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான நிறைய ஒரு சான்சஸ் இருக்கு. சோ ஒரு பர்சன் வந்துட்டு கண்டினியூவா சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து மலை தொந்தரவு இருக்கு, எனக்கு வந்து சரியா நான் ஸ்டூல் பாஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்பீட்டடா ஒரு 5 months 6 months சொல்லிட்டே இருக்கும்போது சடனா ஒன் டைம் என்ன ஆயிடும்னாக்க நமக்கு வயிறு வீக்கம் ஆகுற மாதிரி ஆயிடும். வீக்கம் ஆயிட்டு அவங்களால மோஷனும் பாஸ் பண்ண முடியாது, என்ன சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ ரீசனே இல்லாம அந்த பேஷண்ட் வந்துட்டு ஃபீவர் வந்துட்டு இருக்கும், அவங்க ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் வந்தது அப்படின்னா தட் இஸ் சீரியஸ் இஷ்யூ. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கேன்சரா கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு growth வந்துட்டு நமக்கு இன்டெஸ்டைன்ல இருந்துட்டு இருக்கு, அதாவது நம்மளோட பெருங்குடல்ல இருந்துட்டு இருக்கு. அந்த அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த கேன்சர் வளர்ந்து கெட்டியாகி அது வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கும் வந்துட்டு சான்சஸ் நிறையவே இருக்கு. அதுக்காக கான்ஸ்டிபேஷன் இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு கேன்சர் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. யாராவது ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ரிப்பீட்டடா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துட்டு இருக்கு, மோர் தென் 6 மாசத்துக்கு மேல 8 மாசத்துக்கு மேல இருந்துட்டு இருக்குன்னா கம்பல்சரி உங்க நியர்பைல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ இல்ல டாக்டரையோ பார்த்து அவங்க கிட்ட ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிறது எப்பவுமே பெட்டர்.
இன்னொன்னு நீங்க கண்டினியூவா வந்துட்டு எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ட்ரீட் பண்ணாம விடுறீங்க, அதுக்கு ஒரு தீர்வு இல்லாம இருக்கு அப்படின்னாக்கா என்னென்னலாம் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் நமக்கு வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்மளோட ரெக்டல் ரீஜியன்ஸ்ல வந்துட்டு சிதைவுகள், அதாவது கிராக்ஸ் மாதிரி வரும், நமக்கு ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான சிதைவுகளோ அதுல இருந்து ப்ளீடிங்ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நமக்கு வந்து மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் வந்து ஏற்படுத்தி தரும். இப்போ எப்படி நான் இதை சரி பண்றது அப்படின்னு பார்த்தா வீட்லயே நம்மளால சரி பண்ண முடியும். மலச்சிக்கலுக்கு பெருசா நம்ம ஃபர்ஸ்ட் மெடிகேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர் ஃபைபர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது வாட்டர் நீர் சத்து, ஃபைபர் நார் சத்து, இது ரெண்டும் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. வாட்டர் கன்சியூம் பண்ணணும், தண்ணி எடுத்துக்கணும். நம்ம தண்ணி வந்து நம்மளோட மோஷனை எலக செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு பாஸ் பண்றதுக்கு அந்த பெருங்குடல்ல சிறுங்குடல்ல இருந்து பெருங்குடலுக்கு வந்துட்டு புஷ் பண்ணி நம்மளோட ரெக்டம் வரைக்கும் போறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வாட்டர் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ரெண்டாவது நார்ச்சத்து ஃபைபர்னு சொல்றோம் இல்லையா, ஃபைபர் கண்டென்ட் இருக்க ஃபுட்ஸ் நீங்க சாப்பாடு மூலமாவே உங்களோட மலச்சிக்கலை வந்துட்டு சரி பண்ண முடியும். மூணாவது எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா நீங்க ஜிம் போங்க, ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நிறைய வெயிட் எல்லாம் தூக்குங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஏதாவது ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும் நம்மளோட பாடிக்கு. ஒரே இடத்துல செட்டில்டா நம்ம இருக்கிறத விட நம்ம வந்துட்டு டெய்லி ஒரு ½ an hour வாக் போனா கூட அது நமக்கு ஒரு போதுமானதா தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் கம்பல்சரி எடுங்க. நிறைய பேர் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்டே எடுக்காம, அதாவது காலை உணவே எடுக்காம வந்து நிறைய பேர் ஒர்க் நான் அவசரமா போறேன், நான் ஸ்கூல் போறேன், ஸ்கூல் கிட்ஸ் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு முக்கியமான காரணமும் இது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. காலையில எடுக்கிற உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு. இன்னொன்னு வாட்டர், தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபைபர் ரிச் ஃபுட் அதாவது நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் பத்தி ஒரு சின்ன ஷார்ட்ல நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மற்றபடி நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், வாட்டர், டெய்லி எக்ஸசைஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணினாலே வீட்லயே நம்மளால வந்து மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷனை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும்.